இனிய மக்களே, நான் உங்கள் அபித். தம்பி பாரதராஜா மாதிரி பேசுகிறாப்லையா? நடத்துங்க. ஹாய் ஹலோ, வெல்கம் டு யுவர் சேனல் itsokbaby. இன்றைக்கி அடடா குக்கிங்கில் ஒரு சூப்பரான ஐட்டம் பண்ண போகிறோம். அது என்னென்னா, இந்த ஸ்வீட்டுக்கு நான் வச்சுருக்க பேர் ப.ப.ப. அதாங்க பலாப்பழ பாயாசம் ப.ப.ப. நல்லா இருக்குல்ல? வாங்க குக்கிங்க்கு போகலாம். இப்போது நம்ம பலாப்பழ பாயாசம் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் சொல்கிறேன். இது 10 பலாச்சுளை எடுத்திருக்கேன் நான். இது வந்து மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணி இந்த மாதிரி நல்லா நைஸாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க வச்சுருக்கேன். இது நல்லா மீடியமான ஸ்வீட்டாக இருந்துச்சு, ரொம்ப ஸ்வீட்டாகவும் இல்லை, ஸ்வீட் இல்லாமையும் இல்லை. இதுக்கு வந்து நான் ஒரு 1/2 கிளாஸ் சுகரும் ஒரு 6 ஏலக்காய் ரெண்டுமே இதுவும் நைஸாக கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன், ஒரு 1/2 கிளாஸ் எடுத்திருக்கேன். தேங்காய் பால் வந்து 1 கிளாஸ் எடுத்திருக்கேன். தேங்காய் பூ துருவுனது, அதில் பால் புழிஞ்சு எடுத்திருக்கேன். இது ஃபஸ்ட்டு பால், இது செகண்ட் பால். ஒரு கிளாஸ் தான் எல்லாமே அளவு. கொஞ்சம் மேலே நெய்யில் தாளிக்கிறதுக்காக ஒரு 5 பிஸ்தா எடுத்திருக்கேன். ஒரு 1/2 கிளாஸ் பாசிப்பருப்பு இந்த மாதிரி நல்லா 1-2 வேக வச்சு ஒரு 2 விசில் விட்டு வச்சுருக்கேன். அதுக்கு மேலே விசில் உள்ள நல்லா வேணாலும் குழைய வேக வச்சு வேணாலும் செய்யலாம். 1-2 இருந்தால் நல்லாயிருக்கும் பாயாசத்துக்கு. இது கொஞ்சம் தேங்காய் பால் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், நல்லாயிருக்கும் தாளிக்கிறதுக்கு. ஒரு 5 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன், ஒரு 5 பாதாம் பருப்பு எடுத்திருக்கேன். தேவையான அளவு நெய்யில் நம்ம தாளிக்க போகிறோம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்ற போகிறோம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் பாயாசம் செய்கிறதுக்கு. ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா ட்ரை ஆகட்டும். இப்போ நம்ம கீயை சேர்த்துக்கலாம். ட்ரை ஆயிடுச்சு. ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துக்கிறேன். இந்த முந்திரி பாதாம் எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக கோல்டன் கலர் வரட்டும். மீடியமாக வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். ஃப்ரை ஆயிடுச்சு. ஃப்ரை பண்ணி நட்ஸ் எடுத்துட்டேன். இப்போ இந்த தேங்காய் பொடியை கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஸ்மெல்லாக இருக்கும் தேங்காய் சேர்க்கறதுனால. தேங்காய் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா மீடியமாக வச்சுக்கோங்க ஃப்ளேமை. இப்போ நம்ம அந்த கீ ஃபுல்லாக சேர்த்துக்கிட்டுலாம். 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். எல்லா நட்ஸையும் இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம். செஞ்சு பார்க்குறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க. என்ன ஓகேவா? இந்த பலாச்சுளையை இப்போ நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். லேசாக ஃப்ரை பண்ணிக்கணும். லேசாக அப்படியே வதக்கிக்கங்க. வதக்கினா அந்த நெய்யில் வதக்கும் போது நல்லாயிருக்கும், நல்லா ஸ்மெல்லாக இருக்கும். ரொம்ப டேஸ்டியான பாயாசம் இது. மீடியமாக ஃப்ளேம் வச்சுட்டே செய்யுங்க. ஏன்னா ஸ்வீட் ஐட்டம்ஸாக இருக்கிறதுனால டக்குன்னு கட்டி பட்டுரும். லேசாக வதக்கிக்கங்க. சூடு வரட்டும் லைட்டாக. வந்தோடனே நம்ம மற்றதெல்லாம் ஒன்று ஒன்றா நம்ம ஆட் பண்ணலாம். லைட்டாக இந்த பபிள்ஸ் வருது பாருங்கள், சூடு வந்துடுச்சு. இப்போ நம்ம அந்த பருப்பு வேக வச்சு வச்சுருந்தோம்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க மெதுவாக. மீடியமான ஃப்ளேமில் வச்சு தான் இந்த பாயசம் செய்யணும். இப்போ கொஞ்சம் ஃப்ளேமை கொஞ்சம் கூட வச்சுக்கோங்க. கேரளா சைட்லலாம் இந்த பாயசம் ரொம்ப ஃபேமஸுங்க, நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஆனால் பாசிப்பருப்பு ஆட் பண்ண மாட்டாங்க. தேங்காய் பால், வெல்லம் இதான் முழுக்க ஆட் பண்ணுவாங்க. இது பாசிப்பருப்பு ஆட் பண்ணி செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இந்த
நாட்டு சர்க்கரை நம்ம வச்சுருந்தோங்கள அதையும் ஆட் பண்ணிக்கலாம். சுத்தமாக இருக்குதுன்னு நான் எதுவும் ஃபில்டர்லாம் பண்ணலை. மண்ணாக இருந்தால் நீங்கள் ஃபில்டர் பண்ணி ஊற்றிக்கங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ நம்ம இந்த சர்க்கரை சுகரையும் ஆட் பண்ணிக்கிட்டுலாம். ஏலக்காவும் சுகரும் நான் பொடி பண்ணி வச்சுருந்தேங்கல்ல அதையும் ஆட் பண்ணுறேன். கட்டி இல்லாமல் மெதுவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. சுகர் சும்மாவும் ஆட் பண்ணலாம். இது கொஞ்சம் கட்டி படங்கிறதுக்காக நான் அரைச்சி தூள் பண்ணி நான் இதில் ஆட் பண்ணுறேன். நல்லா பொடி சுகராக இருந்துச்சுன்னா நீங்கள் சும்மா கூட ஆட் பண்ணிக்கோங்க. அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தா இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நார் உள்ள பலாப்பழமாக இருந்துச்சுன்னா குக்கரில் ஒரு 2 விசில் விட்டு நீங்கள் இந்த பாயசம் செய்யுங்க, நல்லாயிருக்கும். சுகர் எடுத்து காட்டுறதுக்காக ஒரு சிட்டிக்கை நான் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். அப்போ தான் நல்லா ஸ்வீட் நல்லா தூக்கி காமிக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கலர்ஃபுல்லாக இருக்குது, நல்லா டேஸ்ட்டாகவும் மணமாக இருக்குது, சரியான ஸ்மெல்லாக இருக்குது. அந்த பலாச்சிலையே எப்போதும் ஒரு ஸ்மெல் இருக்கும். அது எங்கேயுமே நம்ம மறைச்செல்லாம் வைக்க முடியாது. அதே மாதிரி ஸ்மெல்லாம் ஒரு செம்ம ஸ்மெல்லாக இருக்குது. இப்போ நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். 2வது எடுத்து வச்ச தேங்காய் பால் ஆட் பண்ணுறேன். தேங்காய் பால் ஊற்றின பிறகு நம்ம கொதிலாம் விடக்கூடாது, சீக்கிரம் ஆஃப் பண்ணிடணும். தேங்காய் பால் கொதிச்சா நல்லா இருக்காது. இப்போ இந்த ஸ்டேஜில் சுகர்லாம் இருக்கான்னு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ஜாக் ஃப்ரூட் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், ஃபினிஷ் ஆயிடுச்சு. இந்த கோகோனட் ஃப்ரை பண்ணதை நான் ஃபுல்லாக போட்டுடுறேன். இப்போ நம்ம கார்னிஷ் பண்ண வேண்டியது தான். கார்னிஷ் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியது தான். நல்லா சூடாக சாப்பிட்றணும், நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாவ், வாட் a டேஸ்ட்! சூப்பராக இருக்குங்க. செம்ம டேஸ்ட்டுங்க. பலாப்பழ பாயாசம் ப.ப.ப நல்லா இருக்குல்ல? ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க, மறக்கவே மாட்டீங்க. அப்படி ஒரு டேஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கானை டிங்குன்னு தட்டுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். என் இனிய இணைய மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வரட்டா.